திமுக விசிக இடையிலான முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது. தனி தொகுதிகள் 3 மற்றும் பொது தொகுதி 1 என 4 தொகுதிகளை விசிக கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விரிவான விவரங்கள். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தங்களுடைய கூட்டணி கட்சியுடன் பேச்சுவார்த்தையாக துவங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முதல் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்க கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவர் TR பாலு, அதே போல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் தலைவர் திருமாவளவன் என இந்த இரண்டு கட்சியை சேர்ந்த தலைவர்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் என 2 தொகுதிகளை திமுக கூட்டணி பெற்று 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றது. குறிப்பாக விழுப்புரத்தை பொறுத்தவரைக்கும் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ரவிக்குமார் வெற்றி பெற்றார். அதே போல சிதம்பரத்தில் தனி சின்னத்தில் நின்று திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தொடர்ச்சியாக தற்போது 7 விருப்ப தொகுதியாக அடங்கிய ஒரு பட்டியலை விடுதலை சிறுத்தையில் கொடுக்கப்பட்டது. இந்த 7 விருப்ப தொகுதி என்ற அடிப்படையில் அதாவது 3 தொகுதிகள் தனி தொகுதியும் அதே போல ஒரு பொது தொகுதியும் என அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த 7 தொகுதிகளை விருப்ப தொகுதியாக, அதாவது வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாக அறிவித்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், சிதம்பரம் என இந்த 4 தொகுதிகளில் 3 தொகுதியும் அதே போல கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, பெரம்பலூர் என இந்த 3 பொது தொகுதியில் ஒரு தொகுதியும் கேட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தற்போது 4 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தற்போது கேட்பதற்காக 7 விருப்ப தொகுதியின் அடிப்படையில் அந்த பட்டியலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விசிகை பொறுத்தவரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் இந்த தேர்தலை சந்திக்கிறது. ஏற்கனவே 2 தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை 4 தொகுதிகளை சேர்க்கிறது. குறிப்பாக 3 தனி தொகுதியும் அதே போல ஒரு பொது தொகுதியும். இந்த 3 தனி தொகுதியும் கடந்த வட மாவட்டங்களை சேர்ந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போல விழுப்புரம், சிதம்பரம் என 4 தொகுதிக்கு உட்பட்ட 3 தொகுதிகளும், அதே போல கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, பெரம்பலூர் என இந்த 3 பொது தொகுதியில் ஒரு தொகுதியும் கேட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையானது அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அழைக்கப்படும். அந்த இனமே அந்த பேச்சுவார்த்தையை முழுமை பெற்று ஒப்பந்தம் கையெழுத்திடவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கட்சிகள், ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதே போல மதிமுக என 3 கட்சிகளும் பேச்சுவார்த்தையை முடிவுற்ற நிலையில் இன்றைய தினம் விசிகே தற்போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்போது துவங்க இருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் அது முழுமை பெற்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.